இந்த வீடியோல தைப்பூசமா இருக்கிறதுனால முருகன் பத்தி நம்ம சில விஷயங்கள் சொல்ல போறோம். ஆரம்பிக்கலாமா? சோ தைப்பூசம் அன்னைக்கு சிவனோட வெற்றி கண்ணுதான் முருகன் பிறந்தாருன்னு எல்லாரும் சொல்றாங்க. அப்புறமா ஞானப்பாடத்துக்காக கோச்சிட்டு பழனிக்கு போன முருகனை சிவனோட பெருமையை எடுத்து சொல்லி திருப்பி கூட்டிட்டு வந்தது பார்வதி தேவி. அதுவும் இந்த தைப்பூச நாள்ல நடந்திருக்கு. அசுரனை சம்ஹாரம் பண்ணுவதற்காக அம்பாள் முருகனுக்கு வேல் கொடுத்ததே இந்த நாள்லதான். அப்புறமா இந்த நாள்ல நிறைய சிறப்புகள் இருக்கு. பக்தர்கள் பால் காவடி, புஷ்ப காவடி, பன்னீர் காவடி, சந்தன காவடி போன்ற பல காவடிகள், அப்புறமா பால் குடம் அதெல்லாம் எடுத்துக்கிட்டு அழகு குத்திட்டு கால்நடையில அறுபடை வீட்டுக்கு இல்லாட்டி அவங்க பக்கத்துல இருக்கிற கோயில்களுக்கு கால்நடையிலே செல்லுவாங்க. அப்புறமா குமரகுருபருக்கே பேச்சு கொடுத்தவர் முருகன் என்ன சொல்லுவாங்க. அதனால அது செவ்வாய்க்கிழமையில தைப்பூசம் வந்திருக்கு பாத்தீங்களா. நீங்க இன்னைக்கு முருகனை வழிபட்டீங்கன்னா உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். குழந்தைங்க பேசாதவங்களும் நல்லாவே பேசிடுவாங்க. குழந்தைங்களுக்கு படிப்பு சிறப்பா இருக்கும். அதனால இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை சிறப்பா தைப்பூசம் வந்திருக்கிறதுனால நீங்க முருகனை வழிபடுங்க. அதுவும் இன்னைக்கு அறுபடை வீட்டுக்கு செல்றது ரொம்ப சிறப்புதான். அதனால இங்க காலையில இருந்துச்சு கோயிலுக்கோ ஏதாவது ஒரு அறுபடை வீட்டுக்கோ போயிட்டு வாங்க. நான் பாக்குறேன். இன்னொரு விஷயத்துல நம்ம சந்திக்கலாம். சோ பை பை. என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் இன்னொரு வீடியோ சந்திக்க போறேன். பாய். I will subscribe.